இங்க பெண்ணியம் பேசுறது பல தரவுகள்ல தவறாக பதியப்பட்டுட்டு இருக்கு. ஆனா, இப்போ குறிப்பா பெண்ணியம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா, பெண் என்பதாலே பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படின்றத அடிப்படை கூறா இருக்கு. ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் நிகரானவங்க அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இதுதான் அதோட மைய கருத்தாவும் இருக்கு. இப்படி பார்க்கையில பெண்களுக்கு சில பிரிவிலேஜஸ்கள் இந்த சமூகத்துல கொடுக்கப்படுது. ஆண்கள் கூட கம்பேர் பண்றப்போ, பெண்களுக்கு பாதுகாப்புலயும் சரி, அவங்களுக்கு நடக்கிற சலுகைகள், அவங்களுக்கு குடுக்குற ரிசர்வேஷன்ஸ் அந்த மாரி பார்த்தோம்னா, கம்பேரிசன் படி பெண்களுக்கு கொஞ்சம் உயர்வாகவே கிடைக்குது. இப்போ இந்த பெண்ணியம் பேசக்கூடிய பெண்களுக்கு, இந்த ஈக்குவாலிட்டி எங்க போச்சு? அப்படின்னு கேள்வி கேட்கிற நபர்களும் இந்த சமூகத்துல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இயற்கையில ஆணுக்கும், பெண்ணுக்கும் ஒரே கருவறையா இருந்தாலும், இந்த சமூகத்துக்கு வந்த பின்னாடி ஆண்கள் அதிகாரத்த செலுத்தக்கூடியவர்களாகவும், அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்படுபவர்களா பெண்கள் கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சமூகத்துல பெண் ஒரு அடிமையா இருந்தா அப்படின்னு உணர்த்துறதுக்கே ஒரு இயக்கம், ஒரு போராட்டம் தேவைப்பட்டதா இருந்துச்சு ஆரம்ப காலகட்டங்கள்ல. அதுல குறிப்பா 1848ல அடிமைத்தன எதிர்ப்பு இயக்கம் அப்படின்றத பிரதிபலிக்கிற விதமா அமெரிக்கால முதல் பெண்கள் மாநாடு நிகழ்த்தப்பட்டுச்சு. அதுல பெண்ணுரிமை பற்றிய பல கோரிக்கைகள் முன்வைத்து, அதுல பெண்களுக்கு வாக்குரிமை கேட்டு, அதுவும் 1928ல வாக்குரிமை கிடைக்கிற வரைக்கும் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்றது பதிவுக்குள்ளாகணும். ஒரு பொண்ணு எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவ ஒரு பொண்ணு. She is meant to and give birth. நீங்க உருவாக்குன ஜாதியில மதத்துல தான் நாங்க வாழ்றோம். நாங்க எப்படி இருக்கணும் இருக்க கூடாதுன்னு பழக்கப்படுத்துனது நீங்க. ஒரு பெண் இங்க எந்த அடிப்படையில அடிமையாக்கப்பட்டு இருக்கா அப்படின்னா, தன்னோட இனத்தின் அடிப்படையிலையும் சரி, கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் சரி, வர்க்கத்தின் அடிப்படையிலையும் சரி, இங்க ஒரு பெண் அடிமையாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றத உணர்த்தணும். இரண்டாவதா, மார்க்சியம் பெண்ணியத்தை இந்த சமூகத்துல வித்தியாசப்படுத்தி காட்டுது. அதாவது பொதுவான பிரச்சனைகளோடு பெண்ணின் பிரச்சனைகளும் இணைந்தவைதான். ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்துதான் இந்த சமூகத்துல இருக்கு. சுரண்டலுக்கும் ஆளாகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த பாரபட்சங்களை கலைத்து முன்னேறும் போதுதான் அனைத்து பகுதிகளுக்கும் முழுமையான சமத்துவம் கிடைக்கும். அப்போ பெண்களுக்கு இணையாக ஆண்களும் அப்படின்ற ஒரு கருத்து இந்த சமூகத்துல பதியப்படும் அப்படின்னு சொல்றதுதான் மார்க்சியம் கூற பெண்ணியம்.